கற்பனை செஞ்சு பாருங்க, உலகெங்கிலும் பரவி இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான நிறுவனம். ஆனா அங்க ஒரு சிஇஓ கிடையாது, எந்த மேலாளர்களும் கிடையாது. ரகசியமான போர்ட் மீட்டிங் கூட கிடையாது. ஆமா. கரெக்ட். இது கேட்கவே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான அலசல்ல நாம பார்க்க போறது இத பத்தி தான். அதாவது டிஏஓ, டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு எப்படி இயங்குது, அதோட வாக்குப்பதிவு முறைகள் என்ன, குறிப்பா அவேக் டிஏஓ சமீபத்துல கொண்டு வந்த 18வது முன்மொழிவு முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிச்சயமா. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம இப்போ மனிதர்கள் மேல வைக்கிற நம்பிக்கையை விட கம்ப்யூட்டர் கோடுகள் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். ஓ, அதாவது எந்த ஒரு தனிநபரும் அவங்க இஷ்டத்துக்கு நிறுவனத்தோட பணத்தை எடுத்து தன்னிச்சையா செலவு பண்ண முடியாது, அப்படிதானே? ஆமா. ஏன்னா எல்லாமே முன்கூட்டினே தீர்மானிக்கப்பட்ட விதிகளின்படி தான் நடக்கும். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அந்த கம்ப்யூட்டர் கோடுகளையும் மனுஷங்க தானே எழுதுறாங்க. அதுல ஏதாவது ஒரு பிழை, அதாவது ஒரு பக் இருந்தா என்ன பண்றது? அது ஒரு ஊழல் பண்ற சிஇஓவோட ஆபத்தானது இல்லையா? அது ஒரு நியாயமான பயம்தான். அதனால தான் டிஏஓல ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள், அதாவது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் பயன்படுத்துறாங்க. இதெல்லாமே பல கட்ட தணிக்கைகளுக்கு அப்புறம்தான் செயல்பாட்டுக்கே வரும். அப்போ யாரும் நினைச்ச உடனே ரகசியமா கோட மாத்திர முடியாதா? கண்டிப்பா முடியாது. பிளாக்செயின்ல பதியப்படுற இந்த கோடுகள் ரொம்ப வெளிப்படையா இருக்கும். ம். இது கேட்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய பகிரப்பட்ட வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்கு. அதாவது நாம ஒருத்தர மட்டும் காசு போட்டு பட்டன் அழுத்தினா ஸ்நாக்ஸ் வராது. ஆமா. உள்ள இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாக்களிச்சு பட்டன் அழுத்தினா மட்டும்தான் இந்த ஸ்மார்ட் ஒப்பந்தம் வேலை செஞ்சு ஸ்நாக்ஸ வெளியே தள்ளும். சூப்பர் உதாரணம். ஆனா இந்த முடிவு எடுக்கிறதுல தான் நிறைய முறைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். டோக்கன் பேஸ்டு, ஷேர் பேஸ்டு, அப்புறம் ரெப்யூட்டேஷன் பேஸ்டுன்னு சொல்றாங்க. ஆமா. டோக்கன் பேஸ்டு முறையில யார்கிட்ட அதிக டோக்கன் இருக்கோ அவங்களுக்கு அதிக பவர் இருக்கும். ஷேர் பேஸ்டுல பங்குகள் மூலமா உரிமை கிடைக்கும். எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இப்போ டோக்கன் முறைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பணம் வச்சிருக்க பெரிய முதலாளிகள், அதாவது வேல்ஸ், ஒட்டுமொத்தமா எல்லா டோக்கனையும் வாங்கி ஆதிக்கம் செலுத்த மாட்டாங்களா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த வேல் சிக்கலை தவிர்க்க தான் அந்த ரெப்யூட்டேஷன் பேஸ்டு முறை ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இதுல உங்க நற்பெயரை நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஓ, அப்ப அவங்க அந்த அமைப்புக்காக செய்யற வேலை, உழைப்பு, சமூக பங்களிப்பு இதெல்லாம் வச்சுதான் ஓட்டுகள் கிடைக்குமா? சரியா சொன்னீங்க. வெறும் பணபலத்தை விட அந்த அமைப்பு மேல அவங்க காட்டுற உண்மையான ஈடுபாட்டுக்கு தான் இங்க மதிப்பதிகம். ம். இது தியரியா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம். அவேக் டாவ் சமீபத்துல கொண்டு வந்த ப்ரொபோசல் 012 எடுத்துக்குவோம். அவங்க ஒரு விலை பாதுகாப்பு நிதியை உருவாக்க போறாங்க. ஆமா. இது ஒரு $10 மில்லியன் மதிப்புள்ள முன்மொழிவு. முக்கியமா கிரிப்டோ சந்தை ரொம்ப மோசமா கீழே விழும்போது ஒரு பாதுகாப்பான சொத்தை வச்சு நிலத்தன்மையா மெயின்டைன் பண்றதுக்காக இது பண்றாங்க. அதாவது சுற்றுச்சூழல் இருப்பு நிதியிலிருந்து 10 மில்லியன் டிஏஐ ஒதுக்கியிருக்காங்க. டிஐ அப்படிங்கிறது அமெரிக்க டாலருக்கு நிகரான ஒரு ஸ்டேபிள் காயினும் உங்களுக்கு தெரியும். கரெக்ட். சந்தை எவ்வளவு சரிஞ்சாலும் இது ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். விழுங்கத்திய பிடிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட். ஆனா இவ்ளோ பெரிய தொகையை எப்படி அவங்க எடுப்பாங்க? யாரோ ஒருத்தர் கையெழுத்து போட்டா பணம் வந்துருமா? அங்கதான் டாவோட அந்த வாக்குப்பதிவு முறை உள்ள வருது. ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படிங்கிற நிர்வாக டோக்கன் வச்சிருக்கிறவங்க மத்தியில ஒரு 24 மணி நேரம் வாக்கெடுப்பு நடக்கும். இந்த குறிப்பிட்ட வாக்கெடுப்புல ஒவ்வொரு 0.005 ஜிஎல்ஜிஎன்எஸும் ஒரு வாக்கா கணக்கிடப்படுதுன்னு படிச்சேன். இது ஏன்னு தெரியுமா? அது என்ன, ரொம்ப சின்ன அளவுல டோக்கன் வச்சிருக்க முதலீட்டாளர்கள் கூட இந்த வாக்கெடுப்புல கலந்துக்க முடியும். முடிவெடுக்கிற அதிகாரத்தை பரவலாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த வழி. வாவ்! அப்படின்னா வாக்கெடுப்பு முடிஞ்சதும் எந்த மனுஷ குறுக்கீடும் இல்லாம அந்த நெறிமுறையே வாக்குகளை எண்ணி அந்த 10 மில்லியன் டிஐய தானாகவே ரிலீஸ் பண்ணிடும். இது கேட்கறதுக்கே பிரமிப்பா இருக்கு. ஆமா, அது தானாவே நடந்துடும். ஒரு முதலீட்டாளரா நீங்க பார்க்க வேண்டியது, சந்தையில அசாதாரண ஏற்ற இறக்கங்கள் வரும்போது இந்த நிதி உங்களுக்கு கொடுக்கிற பாதுகாப்பு தான். அப்போ நீண்ட காலத்துக்கு சொத்துக்களை வச்சிருக்க இது பெரிய நம்பிக்கையை தருது. இதுல எந்த வாக்குப்பதிவு முறை சிறந்ததுன்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த முறை சிறந்ததுங்கிறது அந்தந்த டிஏஓவோட நோக்கத்தை பொறுத்தது. சிறு திட்டங்களுக்கு டோக்கன் பேஸ்ட் சரியா இருக்கலாம். ஆனா பெரிய சமூகத்துக்கு ரெப்யூட்டேஷன் பேஸ்ட் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் முடிவுட எடுக்கப்படுற விதத்துல இருக்கிற அந்த வெளிப்படைத்தன்மை தான் எல்லா முதலீட்டாளர்களுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அததான் டிஏஓக்கள் ரொம்ப சரியா செஞ்சுகிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம டிஏஓனா என்ன, அது எப்படி வெளிப்படைத்தன்மையோட முதலீடுகளை பாதுகாக்குதுன்னு ரொம்ப தெளிவா பார்த்தோம்.
இந்த அலசல உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனையோட முடிக்கிறோம். சொல்லுங்க, அது நிச்சயமா சுவாரஸ்யமா இருக்கும். இணையத்துல அறிமுகம் இல்லாத மனுஷங்களை ஒருங்கிணைச்சு $10 மில்லியன் இவ்ளோ பாதுகாப்பா நிர்வகிக்க முடியுதுன்னா, எதிர்காலத்துல நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய நிலத்தை வாங்கி எந்த அரசாங்கமோ மைய அதிகாரமோ இல்லாம ஒரு மாபெரும் நிஜ நகரத்தையே DAO மூலமா உருவாக்க முடியுமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே. அப்ப டிஏஓ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன் ஓட்டிங் அப்படின்ற அடிப்படையில் இதில் யாரெல்லாம் ஜிஎன்எஸ் அப்படின்றது வச்சுருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு வந்து லிமிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.005 ஜிஎல்ஜிஎன்எஸ் வச்சுருக்கவங்க இந்த ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஓட்டு போட முடியும், அதோட எதுக்காக இந்த தீர்மானம் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்காக இப்போ வந்து இது பாலிகான்ல இல்லை, அனிபிஸ் அப்படின்றதுல இப்போ மெனு அனிபிஸ் போயிருங்க மேடம். வந்துட்டேன் சார். ஓகே, அப்போ நான் கீழே வந்து பாருங்க, கீழே டிஏஓ ஓட் அப்படின்றது இருக்கு. அப்போ டீசென்ட்ரலைஸ் அட்டானமஸ் ஆர்கனைசேஷன்ல ஓட்டிங் அப்படின்றது கரண்ட் ப்ரொபோசல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 11, இப்போ ஆர்ஜினோட 12 அப்படின்றது அந்த 12 அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 12வது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அண்டு நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியாக ஒரு $1 கோடி அப்படின்றது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அதை ஹோல்டு பண்ணி அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக பண்ணலாமா அப்படின்றது தான் இதோட மேஜரான விஷயம். அது கேள்வி. அந்த ப்ரொப்போசல் அப்படின்றதுக்கு இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா 99.81%, அதாவது 1059 பேர் டோட்டலாக ஓட்டு பண்ணியிருக்காங்க. அதில் 1057 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டிக்காக இந்த ஃபண்டு அப்படின்றத நம்ம ஒதுக்கி வைக்கலாமா, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவசர தேவைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு சேவிங்ஸில் வைக்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அது மாதிரி நம்மளோட சிஸ்டத்துக்கு வைக்கலாமான்றது தான் கேள்வி, மேஜரான கேள்வி. அதை டீப்பானு வந்து நம்ம அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படின்றது கீழே உள்ள வாசகத்தை படிக்கும்போது நமக்கு தெரிய வரும். அப்போ இது வந்து வேணாம் அப்படின்னு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1057 பேர்ல 2 பேர் மட்டும் இது வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 99.81%ன்றது ஓகேவும், 0.18%ன்றது இதை வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது யார் ஓட்டு போட முடியும் அப்படின்னா, ஒரு ஓட்டு அப்படின்றது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட் ஈக்குவல் டு 0.005 ஜிஎல்ஜிஎன்எஸ். கிட்டத்தட்ட ஒரு $600 ஒரு நபர் ஜிஎல்ஜிஎன்எஸ் வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கீகரிக்கப்பட்ட ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றது இங்கே நம்ம ஓட்டு போடலாம். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலட்டை பொறுத்த வரைக்கும் ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றது 0ல இருக்கு, ஆனா 005 ஜிஎல்ஜிஎன்எஸ் நீடு. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஓட்டு போடக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்றது இந்த இடத்துல இந்த ஜிஎல்ஜிஎன்எஸ் பேலன்ஸ் 0 இருக்கிறத வச்சு பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க மேக்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்க சப்போர்ட் பண்றீங்களா அப்போஸ் பண்றீங்களா அப்படின்றத நீங்க ஓட்டு போடலாம். ஓட்டு போடும்போது அந்த 005 ஜிஎல்ஜிஎன்எஸ்ன்றது உள்ளுக்குள்ள நம்மளோட மெக்கானிசத்துக்குள்ள போயிடும். ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷனும் எடுத்துருவாங்க. அந்த 005 ஜிஎல்ஜிஎன்எஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டுக்கு வந்துடும். அது வந்து நம்ம எப்படியே கொடுத்துடணுமா அப்படியே போயிருமா அப்படின்றது கிடையாது, அது ரிட்டர்ன் வந்து நம்மளோட வேலெட்டுக்கு வந்துடும். இப்போ 0011 0010 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டிருந்தோம், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜிஎன்எஸ்ஸே போதுமானது. பட் இப்போ ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றது தேவை அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். அப்போ இது எதுக்காக வந்திருக்கு அப்படின்றது சம்மரி அப்படின்றது கீழே வந்திருக்காங்க பாருங்க மேடம், கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் அப் பண்ணிக்கோங்க. சம்மரி ப்ரொபோசல் டு எஸ்டாப்ளிஷ் த ஜிஎல்ஜிஎன்எஸ் பிரைஸ் ப்ரொடக்ஷன் ஃபண்டு. ஜிஎல்ஜிஎன்எஸோட ப்ரைஸை வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்டு அப்படின்றது தேவைப்படுது. அந்த ஃபண்டு அப்படின்றது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கு. அது இன்னைக்கு போட்டோமா என்னன்றது தெரியல. காலையில் 6 மணிக்கு வந்து இதோட சரத்து எதுக்காக இந்த ஓட்டு போடணும் நிராகரிக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு நாளைக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. டு ஃபர்தர் என்ஹான்ஸ் த மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி, மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ண எக்கோசிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்
அப்படின்றது ஒரு ஆபத்து காலத்துல ஒரு விஷயத்த வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு அப்படின்ற ஒரு ஒரு காலகட்டம் இருக்கும் பாத்தீங்களா? அது மாதிரி இங்க நம்மளோட எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் சஸ்டைனபிள் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கீழே பாத்தீங்கன்னா திஸ் ப்ரொபோசல் ரெக்கமெண்ட்ஸ் அலோகேட்டன் எவ்வளவு 1 10 100 1000 10,000 லட்சம் கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடி டாய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்கோ சிஸ்டத்துல ரிசர்வ் ஃபண்டா அபிஷியலா எஸ்டாப்ளிஷ் த எல்ஜிஎன்எஸோட பிரைஸ் ப்ரொடக்ஷனுக்காக வேண்டி ஒதுக்கலாமா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஓவர் வியூ. அப்போ இது யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா லாங் டேர்மா ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு வச்சிருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்குமே இது வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான விஷயத்த நம்மளோட எக்கோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இதோட சிறப்பு. அப்போ எல்ஜிஎன்எஸ் பிரைஸ் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் வில் பி யூஸ்டு டு அப்படின்னு சொல்லி கீழே பிரைஸ் ஸ்டெபிலிட்டிக்கு இது இந்த மெக்கானிசம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது இதோட சாராம்சம். அப்போ இது ஓட்டு போடக்கூடியதுக்கு 005 ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றது தேவை. இது யார்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க இத இன்னும் ஃபுல்லா உள்வாங்கிட்டு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டுக்கலாம். அப்போ நம்மளோட ஆர்ஜின் அப்படின்றது ஒரு டிஏஓ சிஸ்டம் அப்படின்றத 12வது ப்ரொபோசல் ஓட்டு போடக்கூடிய இந்த இடத்துல நம்ம கம்யூனிட்டிஸ் நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஏஓ அப்படின்றதுல ஓட்டு போடுறது எங்க, அதுக்கு என்ன கிரிட்டீரியா, என்ன சிஸ்டம் இதை வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்ற 4 விஷயம் இதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இன்னைக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் மேல ஓடிக்கிட்டு இருக்கோம். மேல கொஞ்சம் மேல போங்க, இந்த டைமிங் இன்னும் எவ்வளவு நேரம் இருக்குன்றத. அர்ச்சனா மேடம் மேல கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க டாப்ல டைமிங். சார் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. 15. ஆமா, இன்னும் வந்து 15 மணி நேரம் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 24 ஹவர்ஸ்ல 9 மணி நேரம் முடிஞ்சிச்சு. இன்னும் 15 மணி நேரம் இருக்கு. இப்போதைக்கு 1057 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னும் ஒரு முடிவுல எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்க, எவ்வளவு பேர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் வந்து டிஏஓ ஓட். கம்யூனிட்டியில் 24 லட்சம் பேர் இருந்தாலும் ஜிஎல்ஜிஎன்எஸ் அப்படின்றவங்க வச்சிருக்கவங்க தான் இதை ஓட்டு போட முடியும். இந்த அதிகாரம்ன்றது என்எஃப்டி வச்சிருக்கவங்களுக்கும் இந்த அதிகாரம் உண்டு அப்படின்றது இருக்கு. அப்போ இதை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ஜிஎல்என்எஸ் மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது போக அதோட வேல்யூவும் கூடிட்டே இருக்கு. அப்போ 2 விஷயத்துக்காக நம்ம இந்த விஷயத்த தெரியறதுக்காக வேண்டி இப்போ ஒரு, ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வராது. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஏதாவது சேஞ்சஸ் வந்தாதான் இந்த ஒரு டிஏஓன்றது வரும். அதை தெரியப்படுத்துறதுக்காக தான் இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷலா இதை சொல்லியிருக்கோம். ஓகே, ஓடியூ அர்ச்சனா மேடம். தேங்க்யூ சந்தாராம் சார். நம்ம ஓட்டிங் சிஸ்டம் எப்படி பண்றோம் அப்படின்றத நீங்க சொல்லியிருந்தீங்க.